இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பிரான்சிஸ் சேவியர் காபிரினி என்று சொல்லப்படுகிற புனிதையினுடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. என்ன பிரான்சிஸ் சேவியர் கபிரினி அப்படின்னு சொல்றீங்களே நீங்கள் கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, இவர் இத்தாலி தேசத்தில் பிறந்த ஒரு புனிதர். இவருடைய இயற்பெயர் கபிரினி தான். புனித பிரான்சிஸ்கு சவேரியாருடைய மறைபரப்பு பணியின் மீது ஆர்வம் கொண்டு இருந்த அவர் புனித பிரான்சிஸ்கு சவேரியாருடைய பெயரை தன்னுடைய பெயருக்கு முன்பாகவும் தன்னுடைய துறவர சபைக்கு முன்பாகவும் இவர் அமைத்து கொண்டார் என்று தான் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். 19வது நூற்றாண்டில் வாழ்ந்த மாபெரும் புனிதையாக இவர் பார்க்கப்படுகிறார். இளைய வயதிலிருந்தே துறவரத்தின் மீதும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிற உள்ளமும் கொண்டிருந்த இந்த கபிரினி தன்னுடைய தொடக்க காலத்தில் ஆசிரியர் பயிற்சியை படித்து முடித்த பிறகு தன்னுடைய சகோதரிகளோடும் தன்னுடைய தோழிகளோடும் சேர்ந்து ஏழை எளியவர்களுக்கு உதவுகிற ஒரு எளிய துறவர சபையை இவர் தொடங்கினார் என்று தான் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். பல நாடுகளுக்கு இவர் வேத போதக பணிக்காக ஆசைப்பட்டாலும் திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் அவர்களுடைய அறிவுறுத்தலின் படித்தான் அமெரிக்க தேசத்திற்காக இவர் மறைபரப்பு பணிக்காக சென்றார். முதலில் அமெரிக்க தேசத்தில் இருந்த இத்தாலியிலிருந்து புலம்பெயர்ந்து சென்ற இத்தாலிய புலம்பெயர் மக்களுக்காக பணி செய்த இவர்களுடைய துறவு சபை பிற்காலத்தில் அமெரிக்கா முழுவதும் பறந்து விரிந்து ஏழை எளியவர்கள் மற்றும் சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருந்த மக்களுக்கு மருத்துவ பணியையும் கல்வி பணியும் செய்த ஒரு பணியை செய்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளிலும் 24 மணி நேரத்தில் குறைந்தபட்சம் 12-14 மணி நேரம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு பணியையும் மிக சொற்ப நேரமே உறங்குவதற்காகவும் மீதி நேரத்தில் ஜெபத்தில் மூழ்கியிருந்த ஒரு புனிதையாகவும் தான் இந்த புனிதரை நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த புனித பிரான்சிஸ் சேவியர் கபிரினி அவர்களுடைய பரிந்துரையால் நாமும் ஏழைகளுக்கு இதங்குகிற ஒரு நல்ல இதயத்தை இறைவன் நமக்கு தந்திடுமாறு தொடர்ந்து மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல ஆங்கிலத்துல த மக்னிஃபிகாத் என்று சொல்லப்படுகிற அன்னை மரியாளினுடைய புகழ்ச்சி பாடல் தான் நற்செய்தி வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற அந்த ஒரு நேரத்துல எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து வாழ்த்துகிறார். அந்த வாழ்த்துரையை கேட்ட அன்னை மரியாள் பேருவகையடைந்து வல்லவராம் கடவுளுக்கு ஒரு புகழ்ச்சி பாடலை பாடுகிறார். மிக்கவர்களே, இந்த புகழ்ச்சி பாடலுடைய முதல் பகுதி அன்னை மரியாளுடைய அந்த நன்றி உணர்வு. வல்லவராம் இறைவனுக்கு நன்றியை தெரிவிக்கிறார். ஏனென்றால் தாழ்நிலையில் இருந்த தன்னை இறைக்கன் நோக்கி அந்த பெரும் கருணைக்காகவும் இனி வருகிற தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்று சொல்லுமே என்கிற அந்த அன்னையினுடைய நன்றி பெருக்கால் வழிந்தோடுகிற அந்த மகிழ்ச்சி பாடலைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த வல்லவராம் கடவுள் மரபுகளை மீறி ஏழை இருக்கும் தாழ்நிலையில் இருப்பவர்களுக்கும் சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருப்பவருக்கும் அவர் உறுதுணையாக இருக்கிறார், அவர்களை உயர்த்தி விடுகிறார் என்கிற அந்த ஒரு அழகான ஒரு செய்தியோடு மனதில் நெஞ்சில் செருக்குற்று இருப்பவர்கள் தங்களையே உயர்ந்தவர்கள் என்று நினைத்தவர்களை அவர் சிதறடிக்கிறார் என்கிற எச்சரிக்கை செய்தியுடன் தான் இந்த அன்னையினுடைய வாழ்த்து பாடல் இருக்கிறது, புகழ்ச்சி பாடல் இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புகழ்ச்சி பாடலில் அன்னை மரியாள் தன்னை பெருமைப்படுத்தி பேசுவதை நம்ம பார்ப்பது கிடையாது. மாறாக வல்லவராம் கடவுளைத்தான் அன்னை மரியாள் போற்றி புகழ்கிற இந்த ஒரு வாசகத்தை இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நாம் வாழ்கிற இந்த ஒரு உலகத்துல நன்றி மறந்தவர்களாகத்தான் நம்மில் பலர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேங்க்ஸ்ன்னு சொல்றதுக்கே பலருக்கு இன்றைக்கு வெட்கமாகவும் அருவருப்பாகவும் இருக்கிறது. சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்றை நான் வாசித்தேன். ஆந்திராவில் விசாகப்பட்டினம் அருகில் இருக்கிற கடற்கரை கிராமத்தில் இருக்கிற ஒரு மீனவரை வெகு தொலைவில் இருந்து ஒரு பறவை சந்தித்து விட்டு செல்லுகிறதா வருடத்திற்கு 2 முறை. காரணம், நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருந்த அந்த பறவைக்கு அந்த மீனவர் உதவி செய்தாராம். அந்த நன்றியை மறவாத அந்த ஒரு பறவை வெகு தொலைவில் இருந்து வருடத்திற்கு 2 முறை இந்த மீனவரை சந்தித்து நன்றி தெரிவித்து செல்வதாக ஒரு விசித்திரமான செய்தி ஒன்றை நான் வாசித்தேன். அன்புமிக்கவர்களே, அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கு கூட நன்றி உணர்வு பெருக்கெடுத்து ஓடுவதை நம்ம பல இடங்களில் நம்ம காணுகிறோம். ஆனால் மனிதர்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நன்றி உணர்வு அற்றவர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள்.
இந்த ஒரு சூழலை தான் வரலாற்றில் மக்களுக்கு தன்னையே ஒரு அற்புத கொடையாக கொடுத்திருக்கிற பாலகன் இயேசுவருடைய பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கிற நாம் அந்த கடவுளுக்கு, அந்த வல்லவருக்கு, அந்த உன்னதருக்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் நன்றி சொல்லத்தான் நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றியை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மோடு வழி நடப்பார் என்கிற செய்தியைத்தான் இந்த வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே நன்றி அற்றவர்களாக இல்லாமல் நன்றி உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வால் இறைவனுக்கு நன்றி துதிப்பாடி மகிழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.